ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபுல் பிளாங்க். நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கனாக்கானம் காலங்கள் சீசன் 3யோட எபிசோட் 49லேருந்து 52 வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 எபிசோட் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனல் ஃபுல் பிளாங்கை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். கனாக்கானம் காலங்கள் சீசன் 3 போன வீக் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சு சக்தி ஒரு அழகான ஒரு டிராமா பிரசன்ட் பண்றாங்க. அந்த டிராமா ஒரு எமோஷனலா முடிக்கிறாங்க. அதோட தாங்க போன வீக் முடிஞ்சிருந்துச்சு. எபிசோட் 49 ஓவரால் டிராஃபி. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம நிலா மேம் நம்ம ஜட்ஜை கூப்பிட்டு பிரவீன் பெனட் சாரை பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண சொல்றாரு. அவர் சொல்றாரு நன் அதர் தன் சிறுகல் ஸ்கூல் தான் வின் பண்ணியிருக்காங்க டிராமா காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி டிராஃபியை கலெக்ட் பண்றாங்க. அப்ப குணா சார் மட்டும் வெளியே இருக்காங்க. மலர் மிஸ் போறாங்க. போனேனே அப்போ குணா சார் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ தூரம் சொல்லி நீ அந்த பசங்களை ட்ராமா நடிக்க வச்சிருக்க, அதுவும் அவன் கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சு அப்படின்னு. அப்போ மலர் மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஷன் இல்லை குணா, நம்ம இதில் வின் பண்ணி ஆகணும். அவன் செஞ்ச தப்பை நம்ம சரி பண்ணணும்னா இதை வின் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதுதானே நீயும் சொன்ன. சக்திவேல் சார் இருந்திருந்தா கூட இதை ஒத்துருப்பாருன்னே. எங்கள் அப்பா இதை ஒத்துருந்துருக்கவே மாட்டார். செஞ்ச தப்பை ஒருத்தன் ஒத்துக்கிட்டா அவனை கூட எங்கள் அப்பா மன்னிச்சிருவாரு. தப்பே செஞ்சுட்டு நான் செய்யலைன்னு சொல்கிறான் பார்த்தியா, அவனை மன்னிக்கவே மாட்டாருன்னே. சரி பசங்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நீ ஒரு கரஸ்பாண்டா யோசின்னு சொல்லி குணா சாரை கன்வின்ஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாங்க. சிறுகல் ஸ்கூல் ஓவரால் டிராஃபியும் வாங்குறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம குணா சார், மலர் மிஸ், ஜீவா சார் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு கங்க்ராட்ஸ் பண்றாங்க வின் பண்ணதுக்கு. சூப்பரா பண்ணிட்டீங்க, கடைசியா நம்ம சிறுகல் ஸ்கூல் ஓவரால் டிராஃபி வின் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா எப்பயுமே ஒன்று சொல்லுவாரு, எல்லா காம்படிஷன்ல நம்ம பசங்களை கலந்துக்க வைக்கணும், அவங்களுக்குள்ள இருக்க திறமையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கு பாராட்டுதல தான் நான் இவ்வளோ டிராஃபி நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை அவரால் பண்ண முடியல. இந்த விஷயத்தில் நான் அவரை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சக்தி சூப்பர்ரா, உன்னோட ஹார்ட் ஒர்க் நீ இவ்வளோ நாள் போட்டதுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் கிடைச்ச மாதிரி நம்ம வின் பண்ணிட்டோம். மகா, நீ கூட உன்னோட டிராயிங்கில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது, இதை விட்டுறாதம்மா. நீ பண்ணுற ஒரு விஷயமும் இந்த சமுதாயத்தில் நீ கேள்வி கேட்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வாழ்த்து சொல்லி கிளாஸுக்கு போக சொல்கிறாங்க. அப்போ மலர் மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, குணா கார்த்தி மட்டும் தனியாக உட்காந்துருக்கான்னு. உட்காரட்டும் மலர், என்னால் அவன் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிக்க முடியாது, நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா சரி, நான் மன்னிக்க மாட்டேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் நம்ம சக்தி கேங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மகேஷ் என்ன சொல்கிறாருன்னா, என்னாலும் என்ன நம்பவே முடியலடா, கார்த்தியாடா இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அப்படின்னு. ரஞ்சித், என்னாலே நம்ப முடியல அப்படின்னு. சக்தி என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கிரிப்ட் எழுதுனது இல்லாமல் நம்மளை கோஆர்டினேட் பண்ணால் பார்த்தியா, அடுத்தது என்ன வரும்னே நமக்கு தெரியாது, ஆனால் அங்கே போய் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவன் நினச்சிருந்தா என்னன்னாலும் சொல்லியிருக்கலாம். எனக்கே கடைசியில் எமோஷ்னல் ஆயிடுச்சு பயங்கரமா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைப்பா. யாமினி, மதி எல்லாருமே அதே சொல்கிறாங்க. அடுத்த சீன் என்ன நடக்குதுன்னா, நம்ம கேன்டீனில் மகா, பூஜா, ஜனனி, அதுக்கப்புறம் ஜானு, சசிகுமார், புஜ்ஜி, ஏகாமரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன மகா சொல்கிறாங்கன்னா, கார்த்தி மட்டும் ஏன்டா தனியாக உட்காந்துருக்கா, நீங்களாம் அவங்க கூட சேர்ந்து தானே சாப்பிடுவீங்க அப்படின்னு. அவனை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு ஜான் சொல்கிறாரு. ஏன்னு கேட்டதுக்கு, இல்லை அவனால தான் இவ்வளோ பிரச்சனையும், இப்போ வரைக்கும் நான் செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்கான், அவனால தான் நாங்கள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். மகா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி சொல்லாத, அவங்க அப்பா அவனை வீட்டிலேருந்து அனுப்பிட்டாரு, எல்லா டீச்சர்ஸ்டையும் கெட்ட பேர், இதோட அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடச்சிருமா, அப்படியே அவன் சொல்கிறான்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது தானே, என்னம்மா நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் எங்கள் ஃப்ரெண்டே கிடையாது, அவன் பண்ணது துரோகம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 50 ஷட்டர்ட் ரியாலிட்டி. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, நிக்கிதாவோட அப்பா அம்மாவும் பயங்கரமா மிரட்டுறாங்க. நாங்க தான் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், நீ வீட்டெல்லாம் உடைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை நான் பாடுறதுல, நீங்க எனக்கு இன்னைக்கு சொல்லியாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, படிக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் பண்ணாத நிக்கிதா, எங்களுக்கு கேள்வி கேட்காது அப்படின்னு. இல்ல எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும்ப்பா, நீங்க சொல்லணும்னு அவங்க அப்பா கூப்பிட்டு போறாங்க கையை பிடிச்சு. அப்ப அவங்க அம்மா வேணான்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு போட்டோ கொடுத்துட்டு, இது யாருன்னு தெரியுதா அவனுக்கு அப்படின்னு. இது யாருப்பா, நான் பாடுறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு. இவங்க தான் அவன் அம்மாமா, சின்ன வயசுல இருந்து அவங்க பாடணும்னு நினைச்சு நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க போகாத ஆபீஸே கிடையாது, ஏறாத மியூசிக் டைரக்டர் வீடே கிடையாது, அவங்களோட குரலை மட்டும் எடுத்துட்டு வேற சிங்கரை பாட வச்சிருவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நாள் பைத்தியம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியல. ஒரு நாள் வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் ஒரு செய்தி மட்டும் வந்துச்சு, அவங்க இறந்துட்டாங்கன்னு. எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. நீ அப்ப கை குழந்தை. அப்பதான் இவங்க அவங்க சொந்தக்கார பொண்ணு, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்தாங்க முன்னாடி. இவங்க அம்மா, இவங்க உனக்கு அம்மா கிடையாது, சித்தி அப்படின்னு சொன்னோன்னே நிக்கிதாக்கு ஒண்ணுமே புரியல. இதனாலதான் நான் உன்னை பாட வேணான்னு சொல்றேன். சின்ன வயசுல இருந்து நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன், நீ எதுல பெர்ஃபார்ம் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம். நாங்க 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கோம், பாட்டு மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு, எங்க நீயும் அதுல போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு என்னால இன்னொரு இழப்பை தாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நிக்கிதா அதை கேட்டு மனசே உடஞ்சு போயிட்டாங்க.
அடுத்த சீன் என்ன நடக்குதுன்னா, கிளாஸ்ல உட்காந்துட்டு நம்ம மகாவோட டிராயிங்கை வந்து பூஜா கேட்குறாங்க. அப்போ காட்டுனே இது எங்க இருந்து மகா உனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னு 2 பேரும் கேட்குறாங்க. இல்ல எங்க ஊர்லாம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படின்னு. அப்ப ஜனனி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து சினிமால பண்ணா வந்து என்டர்டைன்மெண்டா பாக்குறாங்க, இதே நிஜத்துல வந்து அப்படி இல்லை, அவங்களை அவமானம் தான் படுத்துறாங்க அப்படின்னு. இப்ப பூஜா என்ன சொல்றாங்கன்னா, இது உங்க அம்மா மட்டும் இல்ல, எங்க அம்மா ராஜஸ்தான், அவங்களுக்கும் இதெல்லாம் நடந்தா தட்டி கேட்பாங்க, பொண்ணுங்களை இப்படி பாக்குறாங்களே, இதுக்கு நீ விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இவ்வளவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமா பாராட்டுறாங்க. அடுத்த சீன் நிக்கிதா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவை போய் கட்டி பிடிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி, நான் உன் பொண்ணு இல்லைன்னு சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியல, நீ என் பொண்ணுதாம்மா, இது வரைக்கும் நாங்க எந்த சொந்தக்காரங்கள்ட்டையும் பேசுறது இல்லை, யாராவது சொல்லி காட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் உன்னை இப்படி பாக்குறோன்னு. அப்ப நிக்கிதாவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, உனக்கு பிடிச்சது நீ என்னன்னாலும் பண்ணுமா, நாங்க தடுத்ததுக்கு காரணம் இதுதான் காரணம், நீ என்னை தப்பா நினைச்சுக்காருன்னு. இல்லப்பா இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அங்க இருந்து எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, சக்தி வந்து சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டு இருக்காருங்க. அப்ப மதியும் யாமினியும் கார்ல கிராஸ் ஆறாங்க. நிப்பாட்டுறாங்க சக்தியை பார்த்தேன்னு. என்ன சக்தி இங்கிட்டு போயிட்டு இருக்கேன், என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன்னு, நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரமா போறீங்கன்னு. இல்ல பாட்டி கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா போறேன்னு சொல்லி மதி சொல்றாங்க. அப்ப யாமினி என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் தள்ளிட்டு போயிட்டு இருக்க, நானும் வரேன் அப்படின்னு சொன்னேனே. சரி வா அப்படின்னு சொன்னேனே. அப்போ அவங்க போறாங்க. இதை பார்த்தேனே மதிக்கு வந்து பயங்கரமா பொசசிவ் ஆயிடுதுங்க. இதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 51 ஸ்டில் நாட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கார்த்தியோட அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பயங்கரமா டென்ஷனா வந்து சக்தி அப்பாவை திட்டிட்டு இருக்காருங்க. அப்பா அவர் வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறாரு. என்னையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இதுல உங்க பையன் போட்டோ வந்திருக்குன்னா, இப்ப என்ன தப்பு பண்ணானு. இல்ல சிறுகள் ஸ்கூல்ல வந்து கல்ச்சுரல்ஸ் காம்படிஷன் நடந்துச்சுல, அதுல உங்க பையன் எழுதி கொடுத்த டிராமா தான் வின் பண்ணிருக்கியா, என் பையன் சொன்னான் அப்படின்னு. ஆமா படிக்கிறதை விட்டு இதெல்லாம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி அவர் போனதுக்கு அப்புறம் அதை பாக்குறாருங்க. பார்த்தேனே அவர் சந்தோஷத்துல அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாருங்க. அவங்க அம்மா எடுத்தேனே வந்து பயங்கர டென்ஷனா பேசுறாங்க. அப்ப இந்த விஷயத்த சொல்றாரு. சொன்னேனே ஹாப்பி ஆயிடுறாங்க. இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம பையன் தான் நம்ம கூட இல்லைன்னா, அவன் செஞ்ச தப்புக்கு தானே நாங்க அனுப்பியிருக்கோம், சரி நான் வைக்கிறேன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி வச்சிடறாங்க. உடனே அவங்க அம்மா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. என்ன கார்த்தி இது கூட சொல்லல, இப்பெல்லாம் நீ என்கிட்ட பேசுறதே இல்லைன்னா. அப்படிலாம் இல்லம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு. சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பயங்கர சோகமா வைக்கிறாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ்ல வந்து நம்ம மதி வந்து பயங்கரமா யாமினியை தேடிட்டு இருக்காங்க, எங்கடா சக்தியை காணுன்னு சொல்லி. பார்த்தா 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தனே மதி மேல இருந்து பார்த்தனே யாமினி சொல்றாங்க, நீ சாப்பாடு வச்சிருக்கல, நான் சக்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கு நீ மேல வா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம மகேஷும் ரஞ்சித்தும் பயங்கரமா கார்த்தியை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவன் எங்க இருந்து டிராமாவை எடுத்துட்டு வந்தான்னு தெரியல, தோத்துருந்தா மிஸ் இது என்னோடது இல்ல, கீழே கடந்து எடுத்தேன்னு சொல்லியிருப்பான், ஜெயிச்சனாலதான் அவனோட ஸ்கிரிப்ட்னு சொல்றான். இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க நம்ம புஜ்ஜி பாபு, ஏகாம்பரம், ஜான், சசிகுமார்லாம் சொல்றாங்க, டேய் கார்த்தியை கலாய்க்கிறாங்கடா அப்படின்னு. இருக்கட்டும், நம்ம வேணான்னு தெரிஞ்சான்ல, இப்போ அவன் அனுபவிக்கட்டும், இப்போயாவது புரியும் நம்ம அருமை அப்படின்னு சொல்லி யாருமே கண்டுக்காம இருக்காங்க. அப்போ அங்கே பாடுற அவனுங்க ஃப்ரெண்ட்ஸே கேட்கறது இல்லடான்னு சொல்லி அவங்க பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தியை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பார்த்து எழுதுவாராம், இன்னும் வந்து அதை நம்ப சொல்லுவாராம் அப்படின்னு. நான் பார்த்துலன்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு போய் பயங்கரமாக சண்டைக்கு போகிறாருங்க. அப்போ சக்தி வந்துடுறாரு. இருங்கடா என்ன. அப்போ மதியாமனு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் அவனை வம்பிழுத்ததுன்னு, நாங்கள் ஒன்றும் பண்ணலடா அப்படின்னு. அப்போ சக்தி வந்து கார்த்திக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. நீ கோஆர்டினேட் பண்ணதுக்கு, ஸ்கிரிப்டை கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு. அப்போ கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நம்ம ஸ்கூல் வின் பண்ணணும், மகா சொன்னதுக்காக தான் கொடுத்தேன், இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, இதை வச்சுட்டு என்கிட்ட பேசணும்னு நினைக்காத அப்படின்னா. அப்போ சக்தி என்ன சொல்கிறாரா, நானும் அதே தான் சொல்கிறேன், இதெல்லாம் நான் ஸ்கூலுக்காக தான் பண்ணேன், மற்றபடி எதுவும் கிடையாது, நீ நல்லா பண்ணியிருந்தா அதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாருங்க. அடுத்த சீன்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மகா மட்டும் உட்காந்து தனியா உட்காந்துருக்காங்க. அப்ப போய் கார்த்தி பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, கார்த்தி என்னை யாருமே நம்பல, எங்க அப்பா நம்பல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பல, நீ மட்டும் என்னை வந்து ஒரு ட்ரஸ்டபுளா பாக்குற, இதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் மகா அப்படின்னு சொன்னேனே. அப்படி இல்ல, எல்லாருக்கும் ஒரு நாள் உன்னோட உண்மை புரியும் கார்த்தி, நீ யாருன்னு தெரியும் அப்படின்னு சொன்னேனே. அப்ப கார்த்தி என்ன சொல்ற, சக்தி பதிலா நீ காம்படிஷன்ல கலந்துருக்கலாம் போல, பயங்கரமா பேசுறேன், என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. எபிசோட் 52 மிஸ் அண்டர்ஸ்டுட் பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்தி மகாவும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு கை கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சசிகுமார், ஏகாம்பரம், புஜ்ஜி பாபு, ஜான் எல்லாம் வராங்க. அப்ப ஜான் சொல்றாங்க, ஓ இப்ப இவ்வளவு தூரம் வந்துருச்சா, எங்களெல்லாம் விட அவதானே உனக்கு இப்ப முக்கியமா போயிட்டா அப்படின்னு. அப்ப ஏகாம்பரம் என்ன சொல்றாருன்னா, கெமிஸ்ட்ரியில பின்னாடி ஓடுறதுக்குலாம் நாங்க தேவைப்பட்டோம், மகாவை பேச வைக்கிறதுக்குலாம் நாங்க தேவைப்பட்டோம், இப்ப நாங்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கார்த்தி என்ன சொல்றாருன்னா, மகா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொன்னே. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கான்னு ஏகாம்பரம் கலாய்ச்சுன்னு பயங்கர டென்ஷன் ஆகி அடிச்சிடறாருங்க கார்த்தி. அப்ப எல்லாரும் என்னடா பேசிட்டே இருக்கும்போது கை வைக்கிற அப்படின்னு, அப்படிதான்டா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்க இருந்து டென்ஷன் ஆகி கிளம்புறாருங்க. அடுத்த சீன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சக்தி
பசங்க எல்லாருமே வந்து கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மதியும் யாமினியும் சக்தியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மதிக்கிட்ட போய் பிரியா கேட்குறாங்க, உனக்கு ஏன்டி அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுன்னு, இல்லை அப்படிலாம் இல்லை, அவங்க பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்டி அவனுக்கே பேச தெரியாது, ஜோக்கும் பண்ண தெரியாது, நீ ஏன் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, அங்க வந்து யாமினி கிட்ட பூஜா கேட்டுட்டு இருக்காங்க, என்கிட்ட மட்டும் சொல்லுன்னு. அப்ப பிரியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மதி கிட்ட அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கறது நீ கண்டுபிடிக்கணுமா, நாளைக்கு நீ அவனுக்கு சாப்பாடு கொண்டு வா, பாரு அவன் சாப்பாடு கெட்டு போயிடுச்சா, இதெல்லாம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, நம்ம பிரியா மதி யாமினி கிளாஸ்ல பேசிட்டு இருக்காங்க. நிக்கிதா அழுதுகிட்டே இருக்காங்க. என்னடி இவ காலையில வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லி கேட்க போறாங்க. அப்ப நிக்கிதா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நான் தான் எங்க அப்பா அம்மாவை தப்பா புரிஞ்சிருந்திருக்கேன் அப்படின்னு. இவங்க அந்த கதையை கேட்டேன்னே எல்லாருமே பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்டல்ல வந்து பசங்கள்லாம் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம சசிகுமார், ஏகாம்பரம், புஜ்ஜி பாபுலாம் பேசிட்டு இருக்கும்போது ஜான் மட்டும் ஜாலியா இருப்பான்டா, நேரத்துக்கு சாப்பிடுவான், அவங்க வீட்டுல துணியெல்லாம் அவங்களே துவைச்சிருவாங்கன்னு பார்த்தா ஜான் வந்துட்டாருங்க. நீ என்னடா ஹாஸ்டலுக்கு வந்திருக்கனா? ஆமாடா, எங்க அப்பா அந்த பார்த்து எழுதாது, அவனே அங்க இருக்கும் போது நீயும் போய் அங்க இரு, அவன் தான் அவ்வளவு தூரம் சொல்றான்னு சொல்லி இதுக்கு கூட அந்த கார்த்தியை தாண்டா எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எங்கடா அவன் அப்படின்னு சொல்லி எல்லாம் போறாங்க. அப்ப போயிட்டு உனக்கு சந்தோஷமாடா அப்படின்னு சொல்லி அப்ப கார்த்தி என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் செஞ்ச தப்புக்கு தான் இங்க இருக்கீங்க, என்ன ஏன் வந்து கேட்குறீங்க, நான் எதுவுமே செய்யாம இங்க இருக்கேன் உங்களாலதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, எங்க கிட்ட மட்டும் இப்படியே பேசு, மகாட்ட மட்டும் நல்லா பேசுறா அப்படின்னு சொல்றாரு. டேய், தேவையில்லாம மகாவை பத்தி பேசாதுன்னு ஜான்கிட்ட சொல்றாரு. ஓ, அப்ப அவங்க அம்மா பத்தி பேசவான்னு சொல்லி ஜான் கேட்டதுக்கு வந்து கார்த்தி பயங்கரமா விரட்டி ஜான் அடிக்கிறாருங்க. இவங்க சண்டை ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, கிரவுண்ட் வரைக்கும் போயிருது. அங்க குணா சாரும் வார்டன் இருக்காங்க. அப்ப குணா சார் வந்து கார்த்தியை அரைஞ்சிடறாரு. என்னடா ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கியா ஸ்கூலுக்குள்ள அப்படின்னு. சார் அவன் என்ன பேசினான்னு கேளுங்க சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதுக்குன்னு இப்படி போட்டு அடிப்பியா அவனை, 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணி அவன் பேரண்ட்ஸ் வர சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாருங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடிஞ்சுது. கமிங் பேக் டு டெக்னிக்கல் டீம், விஜயகுமாரோட டைரக்ஷன் இந்த 4 எபிசோட் செம்ம ஃபாஸ்டா போச்சுங்க. சூப்பரான ஒரு டைரக்ஷன் சொல்லணும். மணிக்கையலோட ஸ்டோரியா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் வந்து ஆதியோட டைலாக்ஸ் நிறையவே எமோஷனலாவும் நல்லா இருந்துச்சுங்க. ஃபன்னி எலமெண்ட்ஸுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பிரசாந்த் அண்ட் டீம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கல்ச்சரல் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாவே பண்ணி முடிச்சிருந்தாங்க. அவங்க டீம் வந்து ரொம்பவே இந்த எபிசோட்ஸ்க்குலாம் வந்து நம்ம மெனக்கிட்டு இருக்காங்க. அது நல்லா நமக்கு தெரிஞ்சுதுங்க. நம்ம லியோவோட மியூசிக் உண்மையாவே சொல்ல போனா, கார்த்தி அப்பா கிட்ட போய் ஒரு பேப்பர் கொடுக்கும்போது அங்க ஒரு மியூசிக் ஒன்று வருங்க, சூப்பரா இருந்துச்சுங்க. அவர் அதை பார்க்கும்போது ஒரு மியூசிக் வரட்டும், கார்த்திக்கு மகாவுக்கும் போட்டிருந்த ட்ராக் எல்லாமே பியூட்டிஃபுல்லா போட்டிருந்தார். பிஜிஎம்ஸ்லாம் நம்ம முகேஷ்குமாரோட எடிட்டிங் இந்த 4 எபிசோட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எடிட்டிங்கே உங்களுக்கு தெரியாதுங்க, அந்த அளவுக்கு வந்து சாலிட் கட்ஸ் எல்லாமே. நம்ம கரிகாலனோட சினிமோட்டோகிராஃபி ஆஸ் யூஷுவல் சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. முக்கியமாக அந்த கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்டை இது பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் கார்த்திக்கு மகாவுக்கு வச்ச ஃப்ரேம், யாமினிக்கும் சக்திக்கும் வந்து ஒரு எபிசோடில் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க, அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஓவராலாக இந்த 4 எபிசோடுக்கு ஃபுல் பிளாங்கோட ரேட்டிங் 3.5 out of 5. மஸ்ட் வாட்சபிள் 4 எபிசோட் Disney+ Hotstar ரிலீஸ் ஆயிருக்கு, மறக்காம பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூ சொல்லிட்டேன். எபிசோட்ஸ் எல்லாமே ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஓகே வஸ், இந்த 4 எபிசோட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னவென்று கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். உங்க கருத்துக்கள் இங்க வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபுல் பிளாங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் a next review. Love you all. Bye bye. Cheers.